ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக். நீங்க தம்ப்நெயில்ல பார்த்தது உண்மைதான். நான் ஐஃபோன் வாங்காதனால எனக்கு 5.5 லேக்ஸ் லாபம். நம்ப முடியலையா? நிஜமா தான் சொல்றேன். ஃபுல்லா பாருங்க. எப்படின்னு நீங்களே புரிஞ்சுப்பீங்க. ஐஃபோன் 16 ரிலீஸ் டேட் வர செப்டம்பர்ல லான்ச் ஈவென்ட் வச்சு சொல்றேன்னு சொல்லியிருக்காங்க. ஆப்பிள் அஃபிஷியலா சொல்லியிருக்காங்க. இதை கேள்விப்பட்டு நிறைய பேர் கடன் வாங்கி வாங்கலாமா, இல்ல கிரெடிட் கார்டுல இஎம்ஐல வாங்கலாமா, இல்ல ஒரு சைடு கிட்னியை வித்து வாங்கலாமான்னு யோசிச்சிருப்பீங்க. ஏன்னா ஒரு காலத்துல நானும் இப்படிலாம் யோசிச்சவன் தான். ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி ஜூலை 2022 என்னுடைய பர்த்டே அன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நான் ஆஃபீஸ்ல இருந்தேன். என்னுடைய கலீக் வந்து எனக்கு ஒரு விஷ் பண்ணிட்டு ஒரு 1 ஹவர் வந்து அட்வைஸ் பண்ணிட்டு இருந்தாரு. எதுக்கு நீ ஆஃபீஸ் வர, ஆஃபீஸ்ல என்ன பண்ணிட்டு இருக்க, லீவ் போட்டு கிளம்பு, லைஃப் என்ஜாய் பண்ணு அப்படின்லாம் சொல்லிட்டு அட்வைஸ் பண்ணிட்டு இருந்தாரு. அந்த நேரத்துல நான் குர்கான்ல இருந்தேன். நீங்க என்னுடைய பழைய வீடியோல எல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். அவர் அப்படியே பேசிட்டே இருக்கிறப்போ he also advised me like, இன்னுமா நீ ஆண்ட்ராய்டு மொபைல் யூஸ் பண்ணிட்டு இருக்க, இன்னுமா ஆப்பிள் மொபைலுக்கு மாறல அப்படின்னு சொல்லிட்டு பிரெயின் வாஷ் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. நான் ஒரு பியூர் ஆண்ட்ராய்டு ஃபேன் பாய். எனக்கு வந்து ஐபோன் சுத்தமா பிடிக்காது. பட் குர்கான் பெங்களூர்ல எல்லாம் பாத்தீங்கன்னா ஃபுல்லா வந்து ஐபோன் யூசர்ஸ் தான் இருப்பாங்க. ஐபோன் வந்து அவங்க ஒரு ஸ்டேட்டஸ் சிம்பிள் மாதிரி. அவன் ஐபோன் தான் வச்சிருப்பான். இது எங்க போய் முடிய போகுதுன்னு நம்மளுக்கும் தெரியல. ஈவன் எனக்கு அட்வைஸ் பண்றவரும் கொஞ்ச நாள் முன்னாடி தான் ஐபோன் வாங்கியிருந்தாரு. ஸோ நான் அவர்கிட்டயே கேட்டேன், என்ன ப்ரோ ஐபோன் இப்பதான் வாங்குனீங்க, இது எப்படி இருக்கு, உங்களுக்கு செட் ஆச்சா, எப்படி இருக்கு, உங்களுக்கு ஃபீச்சர்ஸ் எல்லாம் பிடிச்சிருக்கா அப்படின்னு கேட்டேன். அவரும் வந்து இட்ஸ் நாட் தட் கிரேட் அஸ் ஆண்ட்ராய்ட், பட் கெட்டிங் யூஸ் டு இட் அப்படின்னு சொல்லிட்டு மழைப்பிட்டு இருந்தாரு. பட் இந்த கான்வர்சேஷன் ஒரு 1 ஹவர் போயிருந்திருக்கும். ஒரு வழியா என்ன வந்து ஒரு கன்வின்ஸ் பண்ணிட்டார், நீ ஐபோன் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கன்வின்ஸ் பண்ணிட்டு நானும் ஒரு அளவுக்கு வந்து கன்வின்ஸ் ஆயிட்டேன். சரி பிரைஸ் செக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா 1 லேக் இருந்துச்சு. சரி 1 லேக் தானே, சரி பர்த்டே அதுமா ஒரு புது போன் வாங்கின மாதிரி இருக்கும்னு சொல்லிட்டு ஈவினிங் போய் வாங்கிடலாம்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி வச்சிருந்தேன். அதுக்குள்ள என்னோட இன்னொரு ஃப்ரெண்ட் வந்து சொன்னாரு, இன்னும் 2 or 3 monthsல வந்து புது மாடலே ரிலீஸ் ஆயிடும், எதுக்கு நீ பழைய மாடலுக்கு போற, வெயிட் பண்ணனா புது மாடலே வாங்கிடலாம்ல அப்படின்னு சொன்னாரு. இட் ஆக்சுவலி மேட் சென்ஸ். எனக்கு என்ன அவர் சொன்னதும் கரெக்ட்னு தோணுச்சு. ஏன்னு பாத்தீங்கன்னா 1 லேக் கொடுத்து இப்ப நான் ஒரு மொபைல் வாங்குறேன்னு வச்சுக்கோங்களேன், புது மாடல் வரப்போ நான் திருப்பி அந்த மொபைல் எக்ஸ்சேஞ்ச் கொடுத்தா எனக்கு மினிமம் 50,000 rupees லாஸ் ஆகும். ஏன்னா எக்ஸ்சேஞ்ச் வரல 50,000 கம்மி பண்ணுவான். அதுக்கு பதிலா நான் என்ன யோசிச்சேன்னா, இந்த 1 லேக் நம்ம எங்கேயாவது இன்வெஸ்ட் பண்ணலாம், ஷேரோ எதையாவது போட்டு இன்வெஸ்ட் பண்ணலாம். அதுக்கப்புறம் புது மாடல் வந்தவொடனே ஒரேடியா புது மாடலே வாங்கிக்கலான்றதா நான் யோசிச்சேன். அதுவும் இல்லாம எவ்ரி மந்த் பாத்தீங்கன்னா நான் வந்து ரிஸ்க் எடுக்கலாம்னு சொல்லிட்டு ஷேர்ஸ் வாங்குவேன். ஒவ்வொரு மந்த்தும் வந்து டிஃபரெண்ட் கம்பெனில வாங்குவேன். எப்பவுமே நான் ஒரே ஷேர்ஸ் ஒரே கம்பெனில வாங்க மாட்டேன். ஒவ்வொரு மந்த் ஒவ்வொரு ஷேர்ல கொஞ்சம் கொஞ்சமா காசு சேர்த்து வச்சு கொஞ்சம் கொஞ்சம் ஷேர்ஸ் வாங்கி வச்சுப்பேன். நீங்க டிஃப்ரெண்டா கம்பெனி வாங்குறப்போ சில டைம் லாஸ் ஆகலாம். சில டைம்ல வந்து ஒரு கம்பெனி வந்து 50% ரிட்டர்ன் வந்து 6 மாசத்துலயே கொடுக்கலாம். சில கம்பெனி வந்து 100% கொடுக்கலாம். சில கம்பெனி வந்து 75% ரிட்டர்ன் கொடுக்கலாம். இதெல்லாம் வந்து 6 மாசத்துலயே நடக்கலாம். பட் அதே கம்பெனி வந்து லாஸ் ஆகலாம். அதனால நான் வந்து மல்டிபிள் கம்பெனிஸ்ல வந்து ஒவ்வொரு மாசத்துல வந்து நான் இன்வெஸ்ட் பண்ணி வைப்பேன். அண்ட் அன்னைக்குன்னு பாத்தீங்கன்னா ஜொமேட்டோட ஷேர் வந்து ரொம்ப கம்மியா இருந்தது. ஒரு ஷேர் விலை வந்து 41 ரூபாய் 40 காசு என்னவா இருந்தது. ஸோ நான் ஒரு 2400 ஷேர்ஸ் வாங்கினேன். ரஃபா பாத்தீங்கன்னா ஒரு 1 லட்சம் ரூபாய்க்கு வாங்கியிருந்தேன். ஸோ நான் வெயிட் பண்ண மாதிரிலே ஃபியூ மந்த்ஸ்ல ஐபோன் ரிலீஸ் ஆச்சு. ஸோ ஐபோன் ரிலீஸ் ஆனப்போ சரி இந்த ஷேர் எடுத்து நம்ம ஷேர் போட்டு வச்சிருந்தோம், அந்த ஷேர் எடுத்து வாங்கலாம்னு சொல்லி பார்த்தப்போ அந்த ஷேரோட வேல்யூ வந்து 1 லேக் போடுது 1.5 லேக் ஆயிருந்தது. எனக்கு ஒரு நிமிஷம் கண்டிப்பா ஐபோன் வாங்கணுமா இல்ல வேண்டாமான்னு ஒரு டைலமா வந்துச்சு. ஸோ ஐ டிசைடட் நாட் டு பிரேக் இட். ஐபோன்லாம் இப்ப வேண்டாம், நம்ம பழத்தை யூஸ் பண்ணிக்கலாம், ஷேர்ஸ் அப்படியே இருக்குன்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். அது அப்படியே விட்டதுனால இன்னைக்கு அந்த 1 லேக் வாங்கின ஷேர் எவ்வளவு ஆகிருக்குன்னு பாத்தீங்கன்னா 5 times ஏறி 6,22,560 rupees ஆயிருக்கு. இப்போ நான் இந்த மணியை வச்சு 6 ஐபோன் வாங்கலாம். நீங்க இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? 1.5 லட்ச ரூபாய் கொடுத்து ஸ்டேட்டஸ்க்காக ஐபோன் வாங்கலாமா, இல்ல ஃபியூச்சருக்காக இந்த மாதிரி சேவ் பண்ணி வைக்கலாமா? உங்களோட வியூஸ் வந்து கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. அண்ட் தட்ஸ் த பவர் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட். இப்போ இந்த 6.5 lakhs எனக்கு மல்டிபிள் விஷயத்துல யூஸ் ஆகும், ரைட்? இந்த இன்ஃபர்மேஷன் கூட நான் எதுக்கு உங்களுக்கு ஷேர் பண்றேன்னா, நீங்க பண்ற சின்ன சின்ன இன்வெஸ்ட்மெண்ட் நாளைக்கு உங்களுக்கு பெரிய பெரிய விஷயத்துக்கு யூஸ் ஆகலாம். ஃபார் அன் எக்ஸாம்பிள், நீங்க ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்றதுக்கு யூஸ் ஆகலாம், இல்லைன்னா ஒரு கார் வாங்குறதுக்கோ, இல்ல ஒரு வீடு வாங்குறதுக்கோ, இல்ல வேற என்ன விஷயத்துக்காக இருந்தாலும் இது யூஸ் ஆகலாம். அண்ட் ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம், நான் இந்த வீடியோ ஜொமேட்டோ ஷேரை வாங்கணும்னு சொல்லி சப்போர்ட் பண்ணி போடல, அண்ட் எந்த கம்பெனியோட ஷேரையும் வாங்க சொல்லி என்டோஸ் பண்ணியும் போடல. இந்த வீடியோ பண்றதுக்கான இன்டென்ஷன் என்னன்னு பாத்தீங்கன்னா, நீங்க 1000 ரூபாவோ 2000 ரூபாவோ 3000 ரூபாவோ மந்த்லி ஒரு எஸ்ஐபிலயோ இல்ல ஒரு ஷேர்ஸ்லயோ இல்ல ஒரு எஃப்டிலயோ போட்டு வச்சீங்கன்னா ஒரு 2 வருஷத்துல 3 வருஷத்துல அது பெரிய அமௌண்ட் ஆகும். அது கண்டிப்பா உங்களுக்கு வேற எதுக்காவது யூஸ் ஆகும். நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு பிசினஸ்க்காகவோ இல்ல வந்து ஒரு கார் வாங்குறதுக்காகவோ ஒரு பைக் வாங்குறதுக்காகவோ கண்டிப்பா எதுக்காவது யூஸ் ஆகும். இல்லைன்னா உங்க வீட்லயே ஏதாவது செலவு வந்துச்சுன்னா அதுவே நீங்க அதை எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். நீங்க யாருக்கிட்டையும் கடன் வாங்க தேவையில்லை. நான் சொன்ன இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். உங்க ஃப்ரெண்ட்ஸோ இல்ல உங்க ஃபேமிலி மெம்பர் யாராவது ரொம்ப செலவு பண்றவங்களா இருந்தா அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க. கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். See you in next video. Until then, take care. Bye bye.